அடுத்ததாக இந்த மேடையை கலக்க இருப்பவர் மாயா பாலகுமாரன். ஹாய் மாயா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் 3 தடவை சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க. சரி, சூப்பராக இருக்குது உங்களுடைய பாவாடை சட்டை, நல்லா இருக்குது. யார்கிட்ட சாய்ஸ் இது? அம்மா. உங்களுக்கு இந்த கலர் பிடிக்குமா? சூப்பராக இருக்குமா என்ன? ஓகே, சரி. என்ன பாட போகிறீங்க? ஸ்ரீ ரங்கநாதன். ஓ, ஓகே. மகாநதி படத்தில் இருந்த ஒரு அருமையான ஒரு பாடல். சரி, அந்த மாதிரி பாடுங்க, சூப்பராக பாடுங்க. ஜட்ஜஸிடம் இருந்து நாங்கள் இன்றைக்கி ஸ்கோர்ஸ் எடுக்க போகிறோம். எவ்வளோ எடுக்க போகிறோம் தெரியாது, பட் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? 8. ஓ, 8 போதுமான அளவுக்கு தனக்கு ஹாப்பின்ற மாதிரி இருக்கிறாங்க. பட் அவங்க 10 கொடுக்கணும் உங்களுக்கு. ஓகே, அப்படி நீங்கள் பாடணும். ஓகே, சரிங்க, நான் பாடுறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் அம்மா. ஸ்ரீரங்கேஷ மனோகரி கல்யாணகாரி கலுஷாரி நமஸ்தேஸ்து சுதாஜரி ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதும் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதும் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. எம்மம் பொங்கும் தெங்கங்கி நீராடி மஞ்ச குங்குமம் பொங்கும் தெங்கங்கி நீராடி தென்று போல நீ ஆடடி. மஞ்ச குங்குமம் அங்கே நீ சூடி தெய்வ பாசுரம் பாடடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி.
நிற்பாதும் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி எம்ம பொங்கும் தெங்கங்கி நீராடி சென்று போல நீ ஆடடி மஞ்சு குங்குமம் அங்கே நீ சூடி தெய்வ பாசும் பாடடி ஸ்ரீரங்க ரங்கநாத நிற்பாதும் வந்தனம் செய்யடி ஸ்ரீரங்க ரங்கநாத நிற்பாதும் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. ஹாய் மாயா, பாடியாச்சு. நாங்கள் ஃபீட்பேக் கேட்போம் இப்போ. ஓகே, ஹாய் மாயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்கள்? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் ட்ரெஸ் அண்ட் யூ லுக் ஸோ க்யூட். அந்த படத்தில் வந்த அந்த சின்ன குழந்தை மாதிரியே இருக்கீங்க அண்ட் யூ லுக்ஸ் வெரி சிமிலர் ஆல்சோ டு ஹர். சைட் ஆங்கிளில் பார்க்கும்போது அப்படியே இருக்கீங்க. ஸோ குட். ரொம்ப நல்லா பாடினீங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பட் ஆனால் லேண்டிங் நோட்ஸ் கொஞ்சம் பார்க்கணும். எல்லாமே வந்து டின்னு அப்படியே தனியாக நிற்கிது, ரைட்? இட்ஸ் நாட் ஜெல்லிங் வித் த சாங். ஸோ அதை நீங்கள் ஒர்க் பண்ணோம். அண்ட் அங்கங்கே ஸ்ருதி போச்சு. பட் வி ஆர் ஸோ மச் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் சிங்கிங். ஸோ குட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், த ஃபர்ஸ்ட் ஹம்மிங் வந்து நீங்கள் பாடியிருந்தீங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர். ரேதர் த கேரியோக்கி நீங்கள் பாடியிருந்தீங்கன்னா இட்ஸ் அ மெயின் வாய்ஸ். ஸோ அது மட்டும் யூ ஷுட் ரியலி பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். ஸோ மெயின் சிங்கருக்குள்ள ஹம்மிங் ஆர் எனி திங் ஷுட் நாட் பி இன் அ கேரியோக்கி. யூ ஷுட் சிங். Okay? Okay. And chorus section is okay, but this is very, very important. Okay? Thank you. Hi Maya, how are you? Hi. You're good, I'm fine. Correct? Correct. Actually, I'm a big fan of your voice. Beautiful voice you have. And நான் சொன்ன ஒரே விஷயம், the initial humming, I was really looking forward to it. I don't want to put you on the spot, but maybe after that you can try it. And the humming உங்கள் வாய்ஸில் நல்லா இருக்கும்னு தோணுது. அது ஒன்று தான் ஐ ரோட் as one of the thing. And of course ராம் சொன்ன மாதிரி இந்த சங்கதி சில சங்கதிகள் லேண்டிங் நோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கலாம். பட் அகெயின் ஐ டோன்ட் நோ, நீங்கள் என்ன கிரேட் படிக்கிறீங்க? நீங்கள் 4. எல்லாம் 4 ஸ்டாண்டர்டாக எல்லாரும் ரொம்ப வயசான ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் எல்டர்லி பீப்புள் தான் பாடுறீங்க. ஸோ உங்கள் வயசுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு நல்லா பாடினீங்க. எஸ்பிபி அந்த எஸ்பிபியோட வாய்ஸ் நீங்கள் 2 சரணமும் பாடுவீங்கன்னு எதிர்பார்க்கல. சூப்பராக பாடினீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, நன்றி ராம் மற்றும் பிரவீன். இப்போ நாங்கள் ராமுடைய ஸ்கோர் என்ன உங்களுக்கு கொடுக்குறன்றதை பார்க்கலாம். ஓகே, 8. ஓகே, அடுத்ததாக எங்களுடைய பிரவீனுடைய ஸ்கோர். அப்பா, இப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைச்சிட்டுது. 8 தான் ஆசைப்பட்டீங்க. நான் நினைக்கிறேன் 8 தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஸோ இல்லை, அவங்க கேட்டுட்டாங்க, அதை கொடுத்துட்டோம். நீங்கள் கேட்டதை கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் டைம் தேங்க்யூ சொல்லிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் டைம்லேயும் ஜாஸ்தி கேட்கணும். ஆமாம், நெக்ஸ்ட் இதில் ரவுண்டில் வந்து நீங்கள் இன்னும் நல்லா பாடி இன்னும் மோர் ஸ்கோர் எடுக்கணும். ஓகே ஓகே, போயிட்டு வாங்க. நன்றி அம்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துகள். சரி, அடுத்ததாக நாங்கள் மேடைக்கு அழைக்க இருப்பது ரியா சாம்ராஜ். ஜட்ஜஸுடைய மைண்டில் என்ன போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். சௌமியா, நீங்கள் என்ன உங்களோட மைண்டில் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ எல்லாருமே இந்த பக்தி பாடல் பாடும்போது செருப்பை கழட்டி வச்சுட்டு தான் வராங்க. கரெக்ட். ஸோ அது ரொம்பவும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்படித்தான் நீங்கள் செய்யணும். ரொம்ப நன்றி. அதை நினச்சி வந்து அந்த பாடல் பாடிக்கல நாங்கள் செருப்பை கழட்டி வச்சு தான் பாடணும்னு வந்திருக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ரியா, சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள்? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். ரியா, என்ன பாட்டு இன்றைக்கி பாட போகிறீங்க? சந்தன மல்லிகையில். சந்தனமல்லி. ஓ சூப்பர். இந்த பாட்டு கேட்டேன்னா எனக்கு அழுகையே வந்துடும். என்ன அழ பண்ணிடாதீங்க. ஓகே, என்னை விட இந்த ஜட்ஜஸ் இப்போ அழுதுடுவாங்க போல இருக்குது. சூப்பரான ஒரு பாடல். ஓகே, இந்த பாடலில் கொண்டு வந்ததுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஓகேம்மா, ஆல் த பெஸ்ட். ஓகே, சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்ட தாயினி கண் வளரு தாலேலோ வெப்பில வீசி கிட்டு பாட்டு சொல்ல
சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்ட தாயே நீ கண் வளரு தாலேலல்லேலோ. ஒரு வாய் சூரனுக்கு ஊட்டி விட்ட வேலையில உலகம் பசியடங்கி உறங்குதம்மா நேரத்துல. உதட்டு பறிக்கையில ஒன்று ரெண்டு சிந்துதடி, அதை நான் ருசி பார்த்தே மோட்சம் இங்கு வந்ததடி. தாயே இனி நீயே என் நெஞ்சில் நீ தாங்கிவிடு, போகும் வழியாவும் நீ எங்களின் கூட இரு. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்ட தாயே நீ கண் வளரு தாலேலல்லேலோ. வெப்பில வீசி கெட்டு பாட்டு சொல்லுறேனே, கேட்டு நீ கண் வளரு தாலேலல்லேலோ. இந்த உலகை ஆளும் தாய்க்கு செல்ல புள்ள நான் இருக்கேன், என் கவலை தீர்க்க வேணாமா கண் வளரு தாயே. சந்தன மல்லிகையில் துளி கட்டி போட்ட தாயே நீ கண் வளரு தாலேலல்லேலோ. சூப்பரான ஒரு பாடல். சரி, நீங்கள் எப்படி பாடினீங்கன்றதை நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். ஜட்ஜஸ். ஹாய் ரியா. ஹாய். முதல்ல இது ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்கு. இதை செலக்ட் பண்ணதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரேகா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பாட்டு கேட்டாலே ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் ஆகும், கண்ணில் தண்ணி வரும், அந்த மாதிரி பாட்டு தான். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக பாடினீங்க இந்த பாட்டை. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கவே. நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது பாட்டை. ஸோ அழகாக பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இமோஷன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் யா, யூ வெல்கம். அண்ட் யூ ஹாவ் அ வெரி லவ்லி வாய்ஸ். நிறைய கேர்ள்ஸ் இங்கே பார்த்ததுல ரொம்ப அழகான குரல், அதில் உங்களுக்கும் ரொம்ப அழகான குரல். சங்கதீஸ்லாம் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக சவுண்டாலாம் ஐ திங்க் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதுவும் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய் ரியா, எப்படி இருக்கீங்க? ஹாய், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த பாட்டு ரொம்ப அப்படியே ஒரு சூதிங்கான ஒரு பாட்டு. அந்த எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பாடினீங்க. அந்த மேலே போகிற அந்த ஸ்ருதி மட்டும் அங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்ருதி போச்சு. பட் மற்றபடி யூ டிட் எ ரியலி கிரேட் ஜாப். இன்னுமே கொஞ்சம் தாலாட்டு பாட்டு தான் கொஞ்சம் சின்னவும் பாடிருக்கலாம். பிகாஸ் அது அவங்க சொல்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் நான் கேட்குறவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். பட் நீங்கள் பாடும்போது இன்னுமே சிரிச்சு பாடிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி ஸோ குட், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே ரியா, நீங்கள் பாடி முடிச்சாச்சு, ஜட்ஜஸுடைய ஃபீட்பேக்கும் கேட்டாச்சு. அடுத்ததாக என்ன? மார்க்ஸ். ஓகே, அது நாங்கள் கேட்டுட்டு பார்த்துட்டு போயிடலாமா? சரி, இப்போ நாங்கள் அடுத்து முதல்ல வந்து நாங்கள் சௌமியாவுடைய ஸ்கோர் என்னன்னு பார்ப்போம். ஓகே, 9. சூப்பர், தேங்க்யூ. அடுத்ததாக ராமுடைய ஸ்கோர் 8.5. சூப்பர், தேங்க்யூ. நன்றி. ஓகே, ஹாப்பியா? ஓகே, தேங்க்யூ அம்மா, நீங்கள் போயிருக்கலாம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக நாங்கள் மேடைக்கு அழைக்க இருப்பது ஆயுஷி ரீகன். வணக்கம் ஆயுஷி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். நல்லா இருக்குது, உங்களுடைய அந்த அவுட்ஃபிட் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. சரி, யார் வாங்கி தந்தது? அம்மா. சரி, ஓகே, சூப்பர். உங்களுக்கு வெள்ளை கலர் ரொம்ப பிடிக்குமா? கோல்ட் கலர்? ஓ, என்ன கலர் பிடிக்காது? எல்லா கலரும் பிடிக்கும். ஒவ்வொரு கலர்லேயும் ஒரு அழகு இருக்கு. என்ன? சரி, நீங்கள் என்ன பாட்டுண்டே கொண்டு வந்திருக்கிறீங்க? அன்பென்ற மலையிலே. அது ஒன்று பியூரான ஒரு பாட்டு, அதனால் அது பியூராக வந்திருக்கிறாங்க வெள்ளையோட. சரி, ஆல் தி பெஸ்ட் அம்மா, நல்லா பாடுங்க. வாங்க.
புகமைந்தன் தோன்றினானே. கல்வாரி மலையிலே கல்லொன்று பூக்கவும் கருணை மகன் தோன்றினானே. நூற்றாண்டிரவினை நொடியோடு போக்கிடும் ஒளியாக தோன்றினானே. இரும்பான நெஞ்சிலும் ஈரங்கள் கசியவே இடைபாலன் தோன்றினானே. முட்காடு எங்கிலும் பூக்காடு பூக்கவே புவிராஜன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே. வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே. விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமோ புகழ்மைந்தன் தோன்றினானே. கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றுதே சிசுபாலன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே. போர் கொண்ட பூமியில் பூக்காடு காணவே புகழ்மைந்தன் தோன்றினானே. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபம் தோன்றினானே. சரி, ஒரு மாதிரி பாடியாச்சு. நல்ல ஒரு பாடல், அமைதியாக அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம். அப்படியே அமைதியான ஒரு பாடல். சரி, நீங்கள் எப்படி பாடினீங்கன்றதை நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். கூறுங்கள். ஹாய் ஆயுஷி. ஹாய். இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் ட்ரெஸ் க்யூட்டாக இருக்குது. அழகாக பாடினீங்க. உங்கள் வாய்ஸ் வந்து இன்னும் நிறைய ஓப்பன் ஆகணும். குரலே கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் யூ நீட் டு ப்ராக்டிஸ் மோர். கரெக்டாக வந்து நிறைய அக்காரம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது வாய்ஸ் நிறைய ஓப்பன் அப் ஆகும். லோவர் நோட்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் ஹையர் நோட்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் மேல் ஸ்தாய் மத்ர ஸ்தாய் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது நிறைய வாய்ஸ் ஓப்பன் அப் ஆகும். ஓகே, பாட்டு கற்றுக்குறீங்களா? ஓகே. ஸோ ஸ்ருதி இஷ்யூஸ் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். இது அவ்வளோ ஈஸி சாங் இல்லை. இப்போ தான் ரீசெண்டாக அனுராதா ஸ்ரீராம் அம்மா ஷோ நடந்துச்சு டொரண்டோவில். ஸோ அவங்க ஸ்டேஜில் இதை பாடும்போது சொன்னது, இந்த பாட்டு அவங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சார் கொடுக்கும்போது ரொம்ப பயந்தாங்க. ஏன்னா அவங்க ஒரு கர்நாடிக் சிங்கர். இது வந்து லைட் மியூசிக் ஸ்டைலில் பக்தி ரசமும் இருக்கணும், ஆனால் லைட் மியூசிக் ஸ்டைல்லையும் இருக்கணும். அது மாதிரி அவ்வளோ வெல் ட்ரெயின் சிங்கர் பாடுறதுக்கு பயந்த பாட்டு இது. ஸோ அதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது நான் நினச்சேன் உங்களுக்கு ஹை பிச் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவீங்களோ, ரீச் பண்ண மாட்டீங்களோ. ரீச் பண்ணிட்டீங்க, ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரகிள் தெரிஞ்சுது. அதே சமயத்தில் நிறைய சங்கதிஸ் பிளெயினாக ஃப்ளாட்டாக சவுண்ட் ஆச்சு. ஸோ நிறைய சங்கதி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் அழகாக பாடலாம். ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் பாடுங்க. அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அகிலங்கள் நனையவே அகிலங்கள் நனையவே நனையவே நனையவே. ஸோ அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்ட் பண்ணோம். அப்போ தான் அந்த பாவத்துக்கு தான் அந்த சங்கதி போடுறதே. அந்த கருணையோடு அவங்க பாடுறாங்க அந்த ஜீசஸ் பற்றி அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கெல்லாம் அந்த பாவம் கரெக்டாக வரணும்னா அந்த சங்கதி கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அண்ட் அது மாதிரி தோன்றி நானே அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க, உங்களால் மூச்சு எடுக்க முடியல.
ஸோ அது கரெக்டான இடத்துல மூச்சு எடுத்துகிட்டு தான் அந்த லைனையே நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ஸோ அதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்லோவாக உங்கள் பாடியை லிசன் பண்ணி எங்கே ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பாருங்கள். ஓகேவா? பாட்டு அந்த ஒரு வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணியோ இல்லை அந்த ஹம்மிங்கையோ ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது எப்பயுமே. அண்ட் கான்சென்ட்ரேட் மோர் ஆன் யுவர் ஸ்ருதி ஆஸ் வெல். ஓகே, குட் ஜாப். தேங்க்யூ. Hi Ayushi. Hi. I am fine. How are you? I'm good. இது ஒரு டிஃபிகல்ட் சாங். ஆக்சுவலாக சாமியா சொன்ன மாதிரி ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் யுவர் சாய்ஸ் ஆஃப் சாங். யார் சூஸ் பண்ணாங்க இந்த சாங் உங்களுக்கு? Me and my mom. You and your mom. Okay. So maybe she's a fan of Kajol or this, or maybe I don't know, Arvind Swami, possible. ஸோ அதை இப்போ சொல்ல முடியாது. பட் யா, இது டிஃபிகல்ட் சாங். அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் ரொம்ப கேட்க தான் ரொம்ப ஈஸியாக இருக்குமே தவிர இது பாடுற அப்போ தான் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னை பார்க்குறது தெரியுது. நீங்கள் ஹை பிச் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் வின்மீங்க அந்த ஹை பிச் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு கோ. அது சூப்பராக ரீச் பண்ணிங்க அது. அண்ட் கொஞ்சம் இங்கங்கே பிரெத் கண்ட்ரோல் தான் எனக்கு தெரிஞ்சது. பட் மோஸ்ட்லி இட் வாஸ் ஜஸ்ட் அ சாய்ஸ் ஆஃப் சாங். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பாடுறீங்க நான் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு ஹியர் யூ. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நான் நல்லா தானே நான் சொன்னேன், ஏன் முறைக்கிறேன்? ஜட்ஜி யாருன்னு தெரிஞ்சு வெளில போய் அடிப்பீங்களா? அந்த மாதிரி இல்லைல்ல. ஓகே ஓகே, குட் ஜாப். தேங்க்யூ. தேங்க்யூ பிரவீன். உண்மையாக நீங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கொடுக்கும்போது பிள்ளைகள் கொஞ்சம் ஹாப்பியாக ஆயிடுறாங்க. என்ன சொன்னால் நீங்கள் அப்படி மோட்டிவேட் பண்ணி ஃபன்னாக கொண்டு போகிறீங்க. ரொம்ப நன்றி. அது நீங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க, அரவிந்த் சுவாமி என்றது காதில் விழுந்துச்சு. ஸோ அந்த 90s கிட்ஸில் வந்து ஸ்பெஷல் வந்து எஸ்பெஷலி லேடிஸுக்கு அரவிந்த் சாமியை பிடிக்காதவங்க யாராவது இருக்கிறாங்களா கேளுங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் அந்த பாட்டு அவங்கள அம்மா எடுத்துருக்கலாம். சரி, ஓகே. அவங்களுடைய ஃபீட்பேக்கை கேட்டாச்சு. இப்போ நாங்கள் ஜட்ஜஸுடைய ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சௌமியாவுடைய ஸ்கோர் 8. சூப்பர். நீங்கள் கிட்ட வரலாம், வாங்கோ. நீங்கள் நின்று பார்க்கணும் நீங்களும் சேர்த்து. ஓகே, அடுத்ததான் எங்களோட பிரவீன் கொடுங்க எங்களோட ஸ்கோர் என்னென்னு பார்க்கலாம். 8. சூப்பர். ஸோ 2 பேரும் நல்ல ஸ்கோர் கொடுத்துட்டாங்க. ஹாப்பியா? ஹாப்பி. சரி, ஓகே. நீங்கள் போயிட்டு வரலாம், இருக்கலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஇடி சிங்கர் ஜூனியர் 2026 சீசன் 5 டிவோஷனல் ரவுண்ட், அதாவது பக்தி பாடல்கள் சுற்று இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்ததாக இந்த மேடையை கலக்க வருகின்றார் எங்களுடைய விகாஷினி அருணோதயன். வாருங்கள். நாங்கள் அடிக்கடி இந்த பக்தி பாடல்கள் ரவுண்டே வச்சுடுவோமே, என்ற எல்லாரும் அப்படியே அழகாக சூப்பராக மச்சிங்காக எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ பார்க்கவே ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. என்ன ஜட்ஜஸ், சரிதானே? ஓகே, சரி. சொல்லுங்கள் விகாஷினி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி நீங்கள் இருக்கிறீங்க? ஓகே பிரவீன். ஸோ கேள்வி மாற்றி கேட்கணும். நீங்கள் மாற்றி கேட்கணும். அப்படி நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஸோ மாற்றி கேட்க சொன்னாங்க, கேட்டேன். ஸோ பதில் ஒன்று தான் வரும். சரி விகாஷினி, நீங்கள் என்ன பாட்டு இன்றைக்கி பாட போகிறீங்க? நான் சொல்ல இனிக்குதடா. சொல்ல இனிக்குதடா. ஸோ அவள் சொல்ல இனிக்குதான். ஓகே, பார்ப்போம் ஜட்ஜஸுடைய காதுக்கு அது இனிக்குதான்னு ஃபீட்பேக்கில் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே அம்மா, ஆல் தி பெஸ்ட். ஓகே தேங்க்யூ. சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல இனிக்குதடா. பிள்ளை பெராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பெராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல இனிக்குதடா முருகா. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. பிறந்த போது எனது நெஞ்சு அமைதி கொண்டது முருகா, அமைதி கொண்டது. அறிவில் சிறந்த உன்னை காணும் போது பெருமை கொண்டது கந்தா, பெருமை கொண்டது. அறிவில் சிறந்த உன்னை காணும் போது
கொண்டது கந்தா பெருமை கொண்டது முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும் உலகில் ஆடும் தொட்டில் எல்லாம் உன் பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும் யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்தேகம் போது யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்தேகம் போது முகமலரின் அழகு மட்டும் முதுமை வராது கந்தா முதுமை வராது குமரா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அழகன் எந்த குமரன் என்று மனமொழி கூறும் உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா உன்னருளன்றோ முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சூப்பரான ஒரு பாடல். சரி, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க விகாஷினி? நல்லா பாடுனீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, சரி, எப்படி பாடினோம்னு நாங்கள் ஜட்ஜஸிடம் கேட்போம். ஓகே, ஹாய் விகாஷினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். எப்படி நீங்கள் இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அழகாக பாடினீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போது அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் ஒரே எனக்கு ஒரு ஆடாப்பட்டதுன்னா அந்த பிரெத் கண்ட்ரோல், ரைட்? அது வந்து விசிபிளாக தெரியுது. நீங்கள் மூச்சு எடுத்து பாடுறீங்கன்னு அது அவளுக்கு தெரியக்கூடாது, ரைட்? ஸோ ஒவ்வொரு வார்த்தை நீ கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ½ நோட் கூட கொடுக்காம நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி பாடினீங்கன்னா ரொம்ப அழகாக பாடலாம். அண்ட் சங்கதிஸ் ஆர் ஸோ குட், ரொம்ப அழகாக வந்தது. அண்ட் லேண்டிங் நோட்ஸ் மட்டும் அங்கங்கே எனக்கு வந்து அவுட் ஆஃப் பிச் போச்சு. பட் யூ ஆர் ஸோ மச் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் யுவர் எக்ஸ்பிரஷன் வாஸ் ஆசம். ஆர் யூ டான்சர்? No, I think you can try that as well. And also acting-உம் நீங்கள் போகலாம் போல் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஷனோட பாடினீங்க. We really liked it. Thank you. All the best. ஹாய் விகாஷினி. ஹாய். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு தெரியுது, அதனால் அதை கேட்க போகிறதில்ல. நீங்கள் எப்படி பாடினீங்க? நான் நினைக்கிறேன் நான் நல்லா பாடினேன். ஓகே, நாங்களும் அப்படி தான் நினைக்கிறோம். ஐ திங்க் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக பாடினீங்க. அது சொல்லி ஐ மீன் சிரிச்சு எங்களோட ஜாஸ்தியாக நீங்கள் சிரிச்சிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் பாடுறேன் நீ ஜட்ஜ் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சிரிச்சிங்க. நல்லா இருந்தது. பியூட்டிஃபுல் வாய்ஸ். நான் எழுதினது வந்து கிரேட் பிரெத் கண்ட்ரோல். உங்களோட இனன்சியேஷன் ஆர் ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த வேர்ட்ஸும் எனக்கு நல்லா கேட்டுது. இது டிஃபிகல்ட் சாங். சுஷீலாமா பாடின ஒரு ரொம்ப டிஃபிகல்ட் சாங். கேட்க நல்லாயிருக்கும், அது பாடும்போது அந்த கஷ்டம் தெரியும். ரொம்ப நல்லா பாடுங்க, நல்லா சிரித்து வைப்ரண்ட்டாக ரொம்ப நல்லா பாடுங்க. ஸோ தேங்க்யூ. கிரேட் சிங்கிங், ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. சூப்பர். நல்ல ஃபீட்பேக் கேட்டாச்சு. எல்லாருமே கொடுக்குற ஃபீட்பேக் வந்து நீங்கள் அடுத்த முறைக்கு இன்னும் நல்லா செய்யணுமெண்டு தான். ஓகே, சரி, இப்போ நாங்கள் ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ராமுடைய ஸ்கோர்ஸ் 8.5. சூப்பர். அடுத்ததாக எங்களோட பிரவீனுடைய ஸ்கோர் ஓ 9.5. சூப்பர். விகாஷினி ஹாப்பி? சூப்பர். நல்ல ஸ்கோர் கொடுத்துட்டா. வாங்க, ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி நாங்கள். சரி, தேங்க்யூ ஜட்ஜஸ். சொல்லிட்டு போயிடுவோங்க அப்படியே. தேங்க்யூ ஜட்ஜஸ். சரி அம்மா, நன்றி. நீங்கள் போயிருக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.